ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 31 வரை வாசிக்கிறேன். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இன்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளின் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலம் விடியற்காலமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. பொருளாதார செழிப்பு நல்லதா கெட்டதா என்பது குறித்து சென்ற வாரத்தில் பேச ஆரம்பித்தேன். சில காரியங்களை உங்களுக்கு காண்பித்தேன். ஒன்று என்னன்னா, தேவன் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்ததை நாம் எப்படி பார்க்குறோம், வேதம் எப்படி போதிக்குதுன்றதை சொன்னேன். ஆதியாகமம் 1 வாசிக்கும் போது வேதம் ஒன்று திட்டவட்டமாக சொல்லுது. என்ன சொல்லுகிறது? சிருஷ்டிப்பு தெய்வமாக முடியாது. சிருஷ்டிப்பை நாம் வணங்குகிறது கிடையாது. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை நாம் வணங்குறது கிடையாது. அதெல்லாம் கடவுளாயிட முடியாது. நிறைய பேர் வணங்குகிறார்கள். ஆனால் நாம் என்ன விசுவாசிக்கிறோம்? அதை வணங்க முடியாதுன்னு விசுவாசிக்கிறோம். வணங்க முடியாதுன்றதுனால அவைகள்லாம் மோசம்னோ கெட்டதுன்றோ நாம் விசுவாசிப்பது கிடையாது. வணங்குகிறது இல்லை, ஆனால் அவைகளை மதிக்கிறோம், அவைகள் அன்பு கூறுகிறோம், அவைகளை பாராட்டுகிறோம், அவைகளை மேன்மையாக எண்ணுகிறோம், அவைகள் நல்லது என்று எண்ணுகிறோம். ஏன்னா வேதம் சிருஷ்டிப்பை பற்றி அப்படி தான் போதிக்குது. அப்போ சிருஷ்டிப்பை குறித்து பார்த்தோம், மனுஷனையும் பார்த்தோம். ஒன்று உலகத்தை சிருஷ்டிக்கிறார், அப்புறம் மனுஷனை சிருஷ்டிக்கிறார் இல்லையா? அதான் 1ஆம் அதிகாரம். உலகத்தெல்லாம் சிருஷ்டித்து முடிச்சுட்டு கடைசியாக மனுஷனை சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டிப்பெல்லாம் நல்லதுன்றாரு, மனுஷனையும் நல்லதுன்னு தான் சொல்கிறாரு இல்லையா? மனுஷனை சிருஷ்டித்த விதத்தை பார்த்தீங்கன்னா, அவனை தேவன் தம்முடைய சாயலின்படி ரூபத்தின்படியும் சிருஷ்டித்தார். அது என்ன சாயல் ரூபன்றதை காமிச்சேன். அவர் ஒரு ராஜாவை போல் இருந்து, ஒரு ராஜா எப்படி தன்னுடைய நாட்டில் இருக்கிற எல்லா ஒழுங்கினத்தையும் எல்லா இல்லாமையும் வறுமையும் போக்கி அருமையான ஒரு நாடாக தன்னுடைய நாடை ஆக்குவானோ, அதுதான் ஒரு ஒழுங்கான ராஜா இல்லையா? ஒரு ராஜா எப்படி தன்னுடைய நாட்டை ஆண்டு அதை எப்படி ஒரு நல்ல நாடாக செழிப்பான ஒரு இடமாக எல்லா பிரஜைகளுக்கும் எல்லாம் கிடைக்கிறபடி ஆக்குவானோ, அதுபோல இந்த ராஜாதி ராஜா எல்லா ராஜாக்களை காட்டிலும் உண்மையுள்ள ஒரு ராஜா, நல்ல ராஜா, நல்ல மனமுள்ள ஒரு ராஜா. மற்ற எல்லா ராஜாக்களும் பண்ணுறதை காட்டிலும் இவர் அதிகமாக பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? தாம் உண்டாக்கின இந்த உலகத்தில் எல்லாம் நிறைவாக இருக்க வேணும் என்று சொல்லி அந்த உலகத்தை எல்லாம் சீர்படுத்துகிறார். அப்படி தான் ஆளுகிறார் உலகத்தை. ஒழுங்கின்மை வெறுமை இருளெல்லாம் போக்கி ஆள்றார். ஆண்டுட்டு அப்புறம் மனுஷனை உண்டாக்குறார். நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி உண்டாக்குவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு எனக்கு கீழே ஒரு ராஜாவை ஏற்படுத்தி வைக்க போகிறேன், இதெல்லாம் ஆண்டு கொள்ள முடியாது, அவர்கள் ஆளக்கடவர்கள். அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். அவர்கள் ஆளக்கடவர்கள்ன்றார். அப்போ அவர்கள் ஆளக்கடவர்கள். அப்போ என்ன அர்த்தம்? நான் ஆண்டேன், எல்லாத்தையும் சரி பண்ணேன், ஒழுங்கின்மை வெறுமை இருளாக இருந்ததெல்லாம் சரியாக்கி ஃபஸ்ட் கிளாஸ் ஆக்கினேன், எல்லாம் அருமையான காரியங்களை வச்சேன், குறைவில்லாத ஒரு அழகான உலகமாக உண்டாக்குனேன். இப்போ எனக்கு கீழே இவன் ராஜாவாக இருந்து இவர்கள் ஆளக்கடவர்கள். அப்படின்னா இவர்களும் அதையே செய்ய கடவர்கள். இதான் ராங்காக போனால் கரெக்டாக எடுத்து அதை சரி பண்ணணும், அப்படி செய்ய கடவுள்னு சொல்லி மனுஷனை உண்டாக்குறார். சரி, இந்த ஆளுகையை பற்றி 2 காரியங்கள் இன்றைக்கு சொல்ல இருக்கிறேன். ஒன்று, இந்த ஆளுகை நிமித்தமாக மனுஷன் இந்த பூமியை, இந்த உலகத்தை எப்படி ஆளுகிறான், அவனுடைய ஆளுகை எவ்விதமாக இருக்கிறது இந்த பூமி மேலே, அதை காண்பிக்க போகிறேன். 2வது, ஆளக்கடவர்கள்னு சொல்லிட்டார் அவர். ஆளக்கடவர்கள்ன்றதுல இன்னொரு அர்த்தமும் இருக்குது. ஒன்று பராமரிக்கணும், பாதுகாக்கணும், மேம்படுத்தணும், அந்த அர்த்தம். அதை சொல்ல போகிறேன். சிருஷ்டிப்பை எப்படி பராமரித்து மேம்படுத்தி பாதுகாக்கணுன்றது. 2வது அதை எப்படி, அதனுடைய எல்லா நல்ல காரியங்களையும் எப்படி இவன் அனுபவிக்க வேண்டும்.
பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது, அப்புறம் அனுபவிக்கிறது. இந்த ரெண்டு இதை பற்றி பேசுகிறோம். இந்த சிருஷ்டிப்பை தேவன் உண்டாக்கின இந்த நல்ல காரியங்களை எல்லாம் நல்லதுன்னு கண்டாரு. அதை எப்படி பராமரிக்கிறது, வச்சுக்கிறது, அப்புறம் எப்படி அதை அனுபவிக்கிறது, ரெண்டுத்தையும் பார்ப்போம். இந்த பூமியை பராமரிக்கிறதுன்னு வர்ற விஷயத்தில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி போதனையினால தான் பூமி சரிவர பராமரிக்கப்படுவதில்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னு சொல்கிறாங்க, இந்த செழிப்பான நாடுகள் பாருங்கள், இந்த ப்ராட்டஸ்டன்ட் உபதேசம் எங்கெல்லாம் பரவிச்சோ அந்த நாடுகள்லாம் ரொம்ப செழிப்பாச்சு. ஒரு 25 நாடுகள் இப்படிப்பட்ட போதனைகளை ஏற்றுக்கொண்டு, ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இந்த போதனைகளை கடைபிடிக்க ஆரம்பித்தது. அதில் அடிப்படை போதனை என்னன்னா, எல்லாவற்றையும் தேவன் நல்லதாக கண்டார். இந்த மார்ட்டின் லூத்தர், கேல்வின் போன்றவர்கள்லாம் இதை போதிக்க ஆரம்பித்தாங்க. எல்லாத்தையும் நல்லதென்று கண்டார் அப்படிங்கிற போதனையை வச்சு அதன் அடிப்படையில் தான் அவர்கள் உலகத்தை பார்க்குறாங்க. எல்லாத்தையும் நல்லதுன்னு பார்க்குறாங்க. அது நல்லதுன்னு பார்க்கறதுனால அதை வெறுக்கிறது இல்லை, அதை அனுபவிக்கிறாங்க. நல்ல விதத்தில் அனுபவிக்கிறது மட்டும் இல்லை, அதை பராமரிக்கவும் செய்கிறார்கள். ஆனால் நிறைய பேர் கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்கள், இந்த போதனை இருக்குது பாருங்கள், எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று கூட சொன்னார்ன்ற போதனை இருக்குது. அதை சுட்டி காமிக்கிறாங்க. அதை சுட்டி காமிச்சு கடவுள் மனுஷனை இந்த உலகத்தின் மேலே ஆளுகை செய்கிறவனா வச்சுட்டார். அவன் ஆளுகை செய்யலான்னொன்னா அவன் என்ன நினைக்கிறான், அந்த உலகத்தை என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம், நம்ம இஷ்டம் தான், நம்ம கையில் இது இருக்குது, நான் எப்படி வேணால் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம், பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவன் பண்ணுறான். இப்படிப்பட்ட ஆண்டு கொள்ள கடவுள்ன்றது போதனைனால தான் உலகமே கெட்டிச்சாக்கும். முக்கியமாக அந்த என்வாயர்மெண்டலிஸ்ட் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கு இருக்க இந்த எக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்துக்கெல்லாம், இந்த சுற்றுச்சூழலில் இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இந்த ஆண்டு கொள்ள கடவுள்னு இந்த ப்ராட்டஸ்டண்ட்டில் போதிக்கிறாங்க இல்லையா, மனுஷனை ஆளை வச்சிருக்கிறார், பூமி ஆளை வச்சார்னா அங்கேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஆண்டு கொள்ள கடவுள்ன்றதில் தான் இது வருகிறது என்று சொல்லுகிறார்கள். அது உண்மையா? அவங்க என்ன சுட்டி காட்டுறாங்க, என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஆதி மனுஷரில் பாருங்கள், அந்த ஆதி பாரம்பரியங்களை இன்றைக்கும் கடைபிடித்து வர்ற மனுஷரில் பாருங்கள், அவங்க பாருங்கள், அதை கொல்லாத இதை கொல்லாத அந்த மாதிரி ஒரு காரியங்களை நம்புகிறாங்க அவங்க. ஆகவே அது ரொம்ப கரெக்டு. ஏன்னா அவங்க எதையும் கொல்லாமல் இருக்கிறாங்க, எதையும் அப்யூஸ் பண்ணுறது இல்லை, சிருஷ்டிப்பை மதிக்கிறாங்களாக்கும். இந்த ப்ராட்டஸ்டன்ட் போதனை ஆண்டு கொள்ள கடவுள்னு சொல்லி மனுஷனுக்கு ஒரு ஆண்டு கொள்கிற அத்தாரிட்டி கொடுக்கறதுனால அவன் என்ன நினைக்கிறான், என்ன வேணால் பண்ணலாம், இப்போ வேட்டையாடி எல்லா மிருகத்தையும் கொள்ளலாம், பறவைகளை கொல்லலாம், அதை கொல்லலாம், இதை கொல்லலாம் இப்படின்னு நினைக்கிறான். இதனால தான் இந்த எல்லா சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற பாதிப்பெல்லாம் நமக்கு ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார். இது உண்மையா? ஆதியாகமம் 1 மறுபடியும் கவனிப்போம். இது உண்மையாங்கிறத கவனிக்கணும். அவர் சொல்லுகிற குற்றஞ்சாட்டு உண்மையாங்கிறத கவனிக்கணும். தேவன் 6 நாளில் சிருஷ்டிப்பை எல்லாம் உண்டாக்கினார், மனுஷனையும் சேர்த்து 6 நாட்களில் எல்லாத்தையும் உண்டாக்கினார்னு பார்க்குறோம். அந்த உண்டாக்கின போது தம்முடைய மிகுந்த வல்லமையை அவர் வெளிப்படுத்துகிறார். வல்லமைனா நாமெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்கக்கூடாத அளவுக்கு ஒரு வல்லமை. எப்படி வல்லமை? சும்மா வாயத்தரன்னு சொல்கிறார், வெளிச்சம் உண்டாக கிடவுது அப்படின்னா வெளிச்சம் உண்டாயிடுச்சு. சூரியன் சந்திரன் நட்சத்திரம் உண்டாக கிடவுதுன்னா உண்டாயிடுது. புல் பூண்டுகள் உண்டாக கிடவுதுன்னா உண்டாயிடுச்சு. மீன்கள் பறவைகள் உண்டாக கிடவுதுன்னா உண்டாயிடுச்சு. மிருக ஜீவன் உண்டாக கிடவுதுன்னா உண்டாயிடுச்சு. இப்படி இவர் சொல்ல ஆகிறது, சொல்ல சொல்ல சொன்னதன்படியே ஆகிறது. அவ்வளவு அபார ஒரு வல்லமையை அவர் வெளிப்படுத்துகிறார். அதைத்தான் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நிறைய பேர் சுட்டிருக்கார். கடவுளுடைய வல்லமையை பாருங்க, அபார வல்லமையை பாருங்க, இந்த கற்பனைக்கு கூட எட்டாத வல்லமையை பாருங்க. வாயின் வார்த்தையில் அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது, சொன்னா அப்படியே ஆகிறது, அவருடைய வல்லமையை பாருங்கன்றாங்க. ஆனால் உண்மைதான், வல்லமையை வெளிப்படுத்துகிறது உண்மைதான், அதை கவனிக்க வேண்டிய உண்மைதான். ஆனால் அதை காட்டிலும் முக்கியமான ஒரு காரியத்தை 1ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துகிறது. இந்த 1ஆம் அதிகாரம் எழுதப்பட்ட விதத்தின் நோக்கமே த ஸ்டைல் ஆஃப் நரேட்டிவ்னுவாங்க. அந்த கதை சொல்லப்படுகிற விதத்தை பார்த்தா அது வெறும் தேவனுடைய வல்லமையை நமக்கு காட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு சொல்லப்படவில்லை. மாறாக அதை காட்டிலும் இன்னும் மேலாக ஒன்றை சொல்ல விரும்புகிறது. தேவனுடைய குணத்தை பற்றி, அவருடைய சுவாபத்தை பற்றி, அவருடைய தன்மையை பற்றி, குவாலிட்டி அண்ட் கேரக்டர் ஆஃப் காட், தேவனுடைய தன்மை, அவருடைய சுவாபம், அதை பற்றி சில காரியங்களை 1ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துகிறது. இவங்க என்ன பண்ணுறாங்க, முழுக்க முழுக்க அவருடைய வல்லமையை பாரு, வல்லமையை பாரு, எவ்வளோ பெரிய வல்லமை, சொன்னால் அப்படியே ஆயிடுச்சாக்கும் அப்படின்னு அதில் போயிடுறாங்க. ஆனால் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை அதன் மூலமாய் பார்க்க தவறி விடுகிறார்கள். நல்லவருங்கிறது எங்கே வெளிப்படுகிறது?
எப்படி வெளிப்படுகிறது என்பதை கவனிக்க வேணும். பாருங்கள், நான் சொன்ன போன வாரத்தில் பாபிலோனியர்கள் சிருஷ்டிப்பை பற்றி ஒரு கதை சொல்கிறாங்க. ஆதியாகமம் ஒன்று மட்டும் இல்லை, மற்ற பாரம்பரியங்கள்லேயும் உலகம் எப்படி உண்டானதுன்றது அவங்களும் சில சரித்திரங்கள்லாம் வச்சுருக்காங்க. பாபிலோனியர் மத்தியில் இருந்த ஒரு கதை, சிருஷ்டிப்பின் கதை, ஆதியாகமம் ஒன்று மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. பாருங்கள், அது என்ன சொல்லுது? கடவுள் எதுக்கு மனுஷனை உண்டாக்குனார்? எதுக்கு உண்டாக்குனார்னா, நிறைய வேலை கிடந்தது. ஒரே வேலை, அவருக்கு பாவம் வேலை பளு தாங்க முடியல. வேலை பளு தாங்காமல் சரி மனிதர்களை உண்டாக்குவோம். அவனை உண்டாக்குனா அவன் ஒரு அடிமை மாதிரி நம்ம சொன்னால் செய்கிற மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். அதில் ஒரு கோடிக்கணக்கான பேரை உண்டாக்கிட்டா அவர்கள் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு போவாங்களாக்கும், நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு. அப்படித்தான் மனுஷனை உண்டாக்குனார்கள்னு சொல்லி பாபிலோனிய கலாச்சாரத்தில் அவர்கள் சொல்லுகிற சிருஷ்டிப்பின் கதையில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கும் ஆதியாகமம் ஒன்றுக்கு இருக்கிற பெரிய வித்தியாசத்தை பாருங்கள். ஆதியாகமம் ஒன்றில் தேவன் அப்படிப்பட்ட தனிப்பட்ட ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் மூலமாக உலகத்தை உண்டாக்கவில்லை. அப்படி உண்டாக்கவில்லை. அவர் எப்படி உண்டாக்குறார் உலகத்தை? அதற்கு டோட்டலாக எதிராக, மாறாக எப்படி உண்டாக்குறார்? அவருடைய அன்பின் நிமித்தம் உலகத்தை உண்டாக்குறார். அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறதுனால அவர் தனித்திருக்க முடியாது. தம்முடைய அன்பின் நிமித்தமாக, தம்முடைய அன்பை பொழிவதற்காக, தம்முடைய அன்பை ஊற்றுவதற்காக யாராவது தேவை. அதுக்காக என்ன பண்ணுறாரு? மனுஷர்களை உண்டாக்குகிறார், உலகத்தை உண்டாக்குகிறார். இந்த அருமையான உலகத்தை உண்டாக்கி அதில் புல் பூண்டுகளை வளரச் செய்து, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை ஜொலிக்க செய்து, என் நதிகளையும் ஆறுகளையும் கடலையும் உண்டாக்கி, இந்த இயற்கை வளத்தை உண்டாக்கி, மலைகளையும் காடுகளையும் உண்டாக்கி, மரம் செடி கொடிகளை உண்டாக்கி, புல் பூண்டுகளை உண்டாக்கி, மீன்கள் பறவைகள் மிருகங்களை உண்டாக்கி, அப்புறம் மனுஷனையும் உண்டாக்கி, தம்முடைய அன்பையும் பராமரிப்பையும் அவைகளின் மீது பொழிந்து இப்படியாக தேவன் நடந்து கொள்ளுகிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது எப்படி வாசிக்கிறோன்றது முக்கியம். அங்கே தேவனுடைய சுவாபத்தை கவனிக்க வேண்டும், அவருடைய தன்மையை கவனிக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர், எந்த நோக்கத்தோடு உண்டாக்குகிறார். அவருடைய அன்பு கடலை போல இருக்குது. அவருடைய அன்பு அளவற்றதாக இருக்கிறது. போகிறதுக்கு ஒரு வாய்க்கால் தேவை, அதை ஊற்றுறதுக்கு ஒரு இடம் தேவை, இதை கொடுக்கறதுக்கு நம்ம போல ஆட்கள் தேவை, ஒரு சூழ்நிலை தேவை. அதுக்காகவே உண்டாக்குறாராம். அப்படி தான் வேத வசனம் போதிக்கிறது. பாருங்கள், உண்டாக்கிட்டு அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு அதை எல்லாவற்றையும் மிகவும் நல்லது என்று சொன்னார். அது நன்றாக இருந்தது என்று சொன்னார். நல்லா கவனிக்க வேண்டும். என்ன நல்லா இருந்தது? எல்லாம் அருமையாக இருக்கிறது, பர்ஃபெக்டாக இருக்கிறது, ஒன்றோடு ஒன்று எல்லாம் பொருந்துகிறது, எல்லாம் பிரயோஜனமான விதத்திலே இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதனால தான் வேத வசனம் பாருங்கள் எப்படி ஆரம்பிக்குது. ஒழுங்கின்மை வெறுமை இருள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதெல்லாம் போக்கி எப்படி அருமையான ஒரு உலகத்தை உண்டாக்குனார்னு. அந்த ஒழுங்கின்மை வெறுமை இருள் எல்லாம் போக்கி எப்படி அருமையான ஒரு உலகத்தை உண்டாக்குனார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு அர்த்தமுள்ள ஒரு எக்ஸிஸ்டன்ஸை கொடுத்தார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒன்றும் வெத்துக்கு இல்லை, சும்மா இல்லைங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் ஒரு சித்தம் இருக்கிறது. அப்போ ஒழுங்கின்மையாக இருந்த உலகத்தை எடுத்து ஒழுங்காக்குறாரு, வெறுமையாக இருந்த உலகத்தை எடுத்து நல்ல காரியங்களால் நிரப்புறாரு, இருளாக இருந்த உலகத்தை எடுத்து வெளிச்சம் கொடுக்குறாரு. இதில் தான் அவருடைய மகிமையை நாம் காண்கிறோம். இதில் தான் தேவனுடைய மகிமையை காண்கிறோம். எல்லாத்தையும் நல்லாக்குகிறார், நல்லாக்கி அர்த்தமுள்ளதாக்குகிறார், நோக்கமுள்ளதாக்குகிறார், பிரயோஜனம் உள்ளதாக்குகிறார். பாருங்க, வானத்தை சிருஷ்டித்தார். வானத்தை எதுக்கு சிருஷ்டித்தார்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். வானத்தை எதுக்கு சிருஷ்டித்தார்? பிறகு சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை அங்கே வைக்கும்படியாக. வானத்தை சிருஷ்டித்தது மட்டும் இல்லை, வெளிச்சத்தையும் உண்டாக்குனார். வெளிச்சத்தை எதுக்கு உண்டாக்குனாரு? அதை சூரியனில் கொடுத்து, சந்திரனில் கொடுத்து, நட்சத்திரத்தில் கொடுத்து அதை ஜொலிக்க பண்ணும்படியாக. மீனையும் பறவையும் உண்டாக்குனாரு. அந்த மீனுக்காகவும் பறவைக்காகவும் தான் கடலையும் வானத்தையும் உண்டாக்கினார்.
மிருகங்களை, தாவர வர்க்கங்களை, மனிதனை உண்டாக்குனாரு. இந்த மனிதனும் மிருகமும் தாவர வர்க்கங்களும் வாழும்படியாக என்னத்தை உண்டாக்குறாரு? இந்த பூமியை, வெட்டாந்தரையை, பூமியை உண்டாக்குகிறார். எல்லாம் பார்த்துட்டு வெட்டாந்தரை இருக்குது, கடல் இருக்குது, நதிகள் இருக்குது, வானம் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சொல்கிறாரு. அதில் எல்லாம் சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இருக்குது, கடலில் மீன்கள் இருக்குது, ஆகாயத்தில் பறவைகள் இருக்கிறது, பூமியில் மனுஷன், மிருக ஜீவன்கள், தாவர வர்க்கங்கள் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்த பிறகு தான் சொல்கிறாரு பர்ஃபெக்ட், இதான் அழகாக இருக்குது, எல்லாம் பொருத்தமாக இருக்குது, அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது, இருக்க வேண்டிய விதத்தில் இருக்குது, அர்த்தம் உள்ள விதத்தில் அது இயங்கி கொண்டிருக்கிறது, நன்றாக எல்லாம் போயிட்டு இருக்குது, ரொம்ப மீனிங்ஃபுல், பர்பஸ்ஃபுல், எல்லாம் அர்த்தம் உள்ளதாகவும் நோக்கம் உள்ளதாகவும், ஒன்றுமே சும்மா கிடக்குது அப்படின்னு இல்லாமல் எல்லாமே ஒரு அர்த்தத்தோடு இயங்குகிறதா இருக்கிறதுன்றதை பார்த்துட்டு தான் சொல்கிறாரு மிகவும் நன்றாக இருந்தது. அது மிகவும் நன்றாக இருந்ததுன்னு சொல்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க, அது மிகவும் நன்றாக இருந்தது. அப்போ 1ஆம் அதிகாரத்தை அப்படியே ஒட்டு மொத்தமாக பாருங்கள். தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய குணம், அவருடைய சுவாபம், அவருடைய தன்மை, இதில் என்ன வெளிப்படுகிறது? என்ன வெளிப்படுகிறதுனா, அவர் ஆள்றாரு, எல்லாத்துக்கு மேலே அவர் ராஜாவாக இருக்கிறாரு, ஆளுகிறாரு. ஆனால் ஆளுகிறாருன்னா ஒரு கொடூரமான விதத்தில், நான் நினச்ச அடிப்பனாக்கும் உதைப்பனாக்கும் நொறுக்குவனாக்கும் அப்படி ஆளலை. எப்படி ஆள்றாரு? ஒரு ஆசையோடு எல்லாவற்றையும் சீர் செய்து சரி செய்து பராமரிக்கிற ஒரு நல்ல ராஜாவாக. நல்ல ராஜாக்கள் பார்த்துருக்கிறீங்களா? நல்ல ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஊரை நல்லா வச்சுருப்பாங்க, நல்ல காரியங்களை செய்வாங்க, ஜனங்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் கவனிப்பாங்க, எல்லா நன்மைகளையும் அவர்களுக்கு செய்வாங்க, ஜனங்களும் அவர்கள் அவ்வளோவா நேசிப்பாங்க. அந்த ராஜாவும் அந்த ஜனங்களை அவ்வளோவா நேசித்து, அந்த நாட்டை அவ்வளோ நேசித்து, அந்த நாட்டுக்கு வேண்டிய அத்தனை காரியத்தையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அதுதான் நல்ல ராஜா. நம்முடைய ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தாவாகி தேவன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ராஜாவாக விளங்குகிறார். அதனால தான் ஒழுங்கின்மை, வெறுமை, இருளெல்லாம் போக்கி அருமையான நல்ல ஒரு உலகத்தை உண்டாக்கிட்டு அது மிகவும் நன்றாக இருந்தது என்று சொல்லுகிறார். அவர் ஆள்றார்ன்றது ஒரு கொடுங்கோல் ஆட்சி மாதிரி கிடையாது. அவர் ஆளுகை அற்புதமான ஆளுகை. அந்த ஆளுகையில் பராமரிப்பு உண்டு, பாதுகாப்பு உண்டு, சிருஷ்டிப்புகளுக்கு அந்த ஆளுகையின் மூலமாக மேன்மை உண்டாகிறது, உயர்வு கிடைக்கிறது, நோக்கம் கிடைக்கிறது, அர்த்தம் கிடைக்கிறது. சிருஷ்டிப்புகள் அந்த ராஜா கீழே கடந்து பாடுபடுறது கிடையாது. சிருஷ்டிப்புகள் அந்த ராஜா கீழே இருக்கிறபடினாலே அவைகள் மேன்மையும் உயர்வையும் அடைகிறது, பேரையும் பெருமையும் அடைகிறது. அந்த மாதிரி ராஜா இருக்கீங்களா? அப்போ நான் சொல்லுகிறேன், ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் சிருஷ்டிகர், எல்லாத்தையும் ஆளுகிறவர்ங்கிறது மட்டும் இல்லை, அவைகள் எல்லாவற்றுக்கும் சேவை செய்கிறவராகவும் காணப்படுகிறார். அதுதான் 1ஆம் அதிகாரத்தின் விளக்கம். நிறைய பேர் அவருடைய வல்லமையை கவனிச்சாங்க. அவருடைய வல்லமை அடே அப்பா சொன்னால் அப்படி ஆயிடுச்சா, அதை மட்டும் கவனிச்சிடுறாங்க. அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை கவனிக்கவில்லை. அவர் சிருஷ்டிப்புகள் மீது எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறார், அதை எப்படி அன்பு கூறுகிறார், அதை எப்படி அருமையானதாக்க வேண்டும் என்று விரும்புகிறார், நோக்கத்தை கொடுக்கிறார், அர்த்தத்தை கொடுக்கிறார், ஒன்னொன்னுக்கு மேன்மையும் உயர்வையும் தருகிறார் என்பதை கவனிக்காமல் விட்டாங்க. நான் சொல்லுகிறேன், தேவன் இந்த உலகத்தை தம்முடைய சிருஷ்டிப்பை ஒரு கொடுங்கோலர் பொருள் ஆளுகிறது இல்லை. நான் நினச்சா என்னவென்னு செய்வேன், நான் எதையும் எட்டி உதைப்பனாக்கும் உடைப்பனாக்கும், இது ஏன் ஆசையாக்கும் அப்படின்றது அது இல்லை ஆளுகை. இவருடைய ஆளுகை எப்படி? பேஷன் அண்ட் கம்பேஷன். அவைகள் மீது அவைகள் நல்ல மேன்மையாக இருக்க வேண்டும், அருமையாக இருக்க வேண்டும் என்கிற அளவில்லாத ஆசை. அவைகள் கெட்டு போகும்போது அவைகள் மீது ஒரு மன உருக்கம் அங்கே காட்சி அளிக்கிறார். ஒழுங்கின்மை, வெறுமையை பார்த்த உடனே எல்லாத்தையும் சரி பண்ணுகிறார், சரி ஆக்குகிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ராஜாவாக, தம்முடைய சிருஷ்டிப்புக்கு சேவை செய்கிறவராக, he is the servant of his creatures. அவ்வளவு ஒரு பேஷனோடையும் கம்பேஷனோடையும் சர்வ் பண்ணுகிறார், அவைகளுக்கு சேவை செய்கிறார். அவருடைய சேவை, அவருடைய ஆளுகை அவர் கீழே இருக்கிற எல்லாவற்றையும் மேன்மையாக்குகிறது, அருமையாக்குகிறது. ஆளுகை இந்த சிருஷ்டிப்புகளெல்லாம் நசுக்கவில்லை, கெடுக்கவில்லை.
ஆளுகை நசுக்கிறதா இருந்தால் அது கொடுங்கோல் ஆட்சி இல்லையா? ஆளுகை என்ன பண்ணுது? இவருடைய ஆளுகை நசுக்கவில்லை, கெடுக்கவில்லை, அப்ரஸ் பண்ணலை, டிமினிஷ் பண்ணலை. என்ன பண்ணுது? உயர்த்துகிறது, மேன்மைப்படுத்துகிறது, ஹைலைட் பண்ணுகிறது, அருமையானதாக காட்டுகிறது. அதனால தான் பாருங்கள், இப்படிப்பட்ட தேவனை கவனிக்க வேணும். அவருடைய வல்லமையை மட்டும் கவனிச்சா பட்டாது, இவர் நல்லவர் என்பதையும் கவனிக்க வேணும். இதுதான் நம்முடைய தேவனுடைய அற்புதமான, அவர் நல்லவர், அவர் வல்லவர்னு பாடுறப்பெல்லாம் நான் சொல்கிறது, வல்லவராக இருந்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நிறைய வல்லவர்கள் இந்த நாட்டில் கூட இருக்கிறாங்க, உலகம் முழுக்க இருக்கிறாங்க, வல்லவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நல்லவர்களாக இல்லை. அதனால் அவர் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அவர்களால் சில நேரத்தில் பிரச்சனையே ஆகிடுது. வல்லவர்களாக இருந்து நல்லவர்களாக இல்லைன்னா சில நேரத்தில் பிரச்சனை தான். சிலர் நல்லவர்களாக இருக்கிறாங்க ஆனால் வல்லவர்களாக இல்லை. அதனால் அவங்க உள்ளம் நல்லா இருக்குது, நன்மை செய்ய விரும்புகிறார்கள். அவங்கள கேட்டாலே சொல்லுவாங்க, என்கிட்ட இருந்தால் நான் கொடுக்க மாட்டேன்னா, நான் என்கிட்ட இருந்தால் மட்டும் நான் செஞ்சிருவேன் நாக்குன்னுவாங்க. நல்லவர்கள் ஆனால் வல்லவர்கள் இல்லை, அவங்களாலையும் பிரயோஜனம் கிடையாது. நம்ம ஆண்டவர் நல்லவர், வல்லவர். வல்லமை மட்டும் இல்லை, அவர்கிட்ட நல்ல குணமும் இருக்குது, அதனால் நல்லவைகளை செய்வார். அவர் நல்லவர் மட்டும் இல்லை, வல்லமை உள்ளவர். அவர் எதையும் செய்ய முடியும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இந்த நல்லவர் வல்லவர்ன்றது 2 ஆஸ்பெக்ட் தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் நமக்கு காட்டுகிறது. ஆதியாகமம் 1:26 அவர்கள் ஆளக்கடவர்கள் சொன்னார் இல்லையா? நமது சாயல்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை சிருஷ்டிப்போமாக அவர்கள் ஆளக்கடவுள்னு சொன்னபோது என்ன விதமான ஆளுகையை சொல்கிறாரு? மனுஷன் எப்படி ஆளுவான், எப்படி ஆளணும்னு அவனை எதிர்பார்க்குறாரு. அவர் என்ன விதமான ஆளுகை அவன்கிட்ட கொடுத்தாரு? இந்த விதமான ஆளுகை. எப்படிப்பட்ட ஆளுகை? அவர் எப்படி ஆண்டாரோ, ஒழுங்கீனமாக வெறுமையாக இருளில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அருமையாக ஆக்கினாரோ, அதுபோல் மனுஷனும் ஒரு பெரிய ஆசையோடு எல்லாத்தையும் சீர்படுத்துகிறவனாய், ஒரு பெரிய தரிசனத்தோடு எல்லாத்தையும் செய்கிறவனாய், எல்லாவற்றையும் நல்லதாக மாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கிரியை செய்கிறவனாய் இருந்து ஆள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த விதத்தில் தான் கர்த்தர் சொன்னாலும் அவர்கள் ஆளக்கடவர்கள்னு இருக்கீங்களா? அதனால் நான் சொல்கிறேன், இந்த போதனையால் தான் உலகம் கெட்டுதுன்னு சொல்கிறது தப்பு, சுற்றுச்சூழல்லாம் கெட்டுதுன்னு சொல்கிறது தப்பு. இந்த போதனையை உண்மையாக நம்புகிறவர்கள், சில கிறிஸ்தவங்க இதெல்லாம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்கள் இந்த போதனையை நல்லா நம்புகிறவங்க, அவங்க இந்த உலகத்தையே அருமையானதாக மாற்றுவார்கள். அவர்கள் எந்த ஊரில் இருக்கிறாங்களோ, எந்த வட்டாரத்தில் இருக்கிறாங்களோ, அது நல்லா சுத்தமாக இருக்கும், அழகாக இருக்கும், மேன்மையாக இருக்கும், அருமையானதாக இருக்கும். அந்த இடத்தை அன்பு கூறுவார்கள், நேசிப்பார்கள், அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வார்கள். எந்த நாட்டில் இருக்கிறாங்களோ, எந்த ஊரில் இருக்கிறாங்களோ அதை நேசிப்பார்கள், அதற்கு என்ன விதத்திலெல்லாம் நன்மை செய்யணுமோ செய்வார்கள், அதை மேன்மைப்படுத்துவார்கள். அவர்களால் மேன்மையும் உயர்வும் அந்த இடத்துக்கு உண்டாகும், அந்த நாட்டுக்கே உண்டாகும், சுற்றுச்சூழலுக்கு உண்டாகும், எல்லாத்துக்கும் உண்டாகும். அப்யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆழக்கடவர் என்ற அர்த்தத்தை உண்மையாக விளங்கினவர்கள் அப்படி செய்வார்கள். இருக்கீங்களா? அப்போ ஆளுகை எது கொடுத்தாரு? எல்லாத்தையும் அருமையானதாக மாற்றுகிறதுக்காக கொடுத்தாரு. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவ
ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ராப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர். யெகோவா ராப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர். பழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். பழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. எல்லாரும் மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே.